எந்த நேரமும் உந்தன் நினைவே, எந்த நேரமும் உந்தன் நினைவே, சுந்தரியே என் காதலியே, எந்த நேரமும் உந்தன் நினைவே, சுந்தரியே என் காதலியே, எந்த நேரமும் உந்தன் நினைவே. நான் வந்து அந்த 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 நோக்கம், அந்த அந்த அவர் அந்த ஏன் அந்த பாவை அப்படி கொடுக்குறாரு, நானும் பாடலாம், அவர் அப்படி பாடல. அந்த பாவை கம்மியா கொடுத்துட்டு மகரியை பெருசா கொடுக்குறாரு. ஏன் அப்படி பண்றாரு? அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஏன்? அவர் அந்த அந்த மூவ்மெண்ட்ல என்ன அழகா பார்த்தார். ஒரு நோட்டுக்கு இன்னொரு நோட்டுக்குள்ள கனெக்ஷன் இப்படி அப்படி கிளைட் பண்ணிட்டு வரும்போது அது ஏன் இப்படி இருக்கு? தீட்சிதர் ஏன் இப்படி கம்போஸ் பண்ணார் இந்த பாட்டை? ஜம்பு பத்தேல வந்து ஏன் அப்படியே தண்ணியில மிதக்கிற மாதிரியே இந்த பாட்டு இருக்கு? சரி, இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா சங்கீதம் தானா மாறும். பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டுக்களினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும், என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும். என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் பாருங்க. எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும்ங்கிறார். சில இடத்துலலாம் கச்சேரி ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். ஜப்பான் அந்த மாதிரி இடத்துலலாம் கச்சேரி கம்மியாக தான் நடக்கும். ஆனால் அவங்க வந்து என்னன்னா, வாவ் இந்த இசை ரொம்ப வித்தியாசமா இருக்கு கேட்கறதுக்கு. நான் சொல்ற ஜாப்பனீஸ் சொல்றேன். அங்க இருக்கிற இந்தியன்ஸும் ஆஹா நம்ம இசையை கேட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ அவங்களும் கேட்க தான் செய்யறாங்க. கர்நாடிக் மியூசிக் வேர்ல்டுல ஜெண்டர் பயாஸ் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. நிறைய இளைஞர்கள் சொல்றேன், இளைய தலைமுறை நிறைய பேர் பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க, கௌரவமாக பாடுறாங்க, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் யாருக்குமே வந்து அதிகபட்சமாக 4 நிமிஷத்துக்கு மேலே அவங்களுக்கு கற்பனை இல்லை. அப்படியே போட்ட சங்கதியே போட்டுகிட்டே இருக்காங்க. இது நான் பரத்துன்ற தனி மனிதரை சொல்ல, பொதுவாக நான் நிறைய பார்க்குறேன். போட்ட சங்கதியே போட்டுட்ருக்காங்க. 4 நிமிஷத்துக்கு மேலே இல்லை, அவங்கள்ட்ட சரக்கு இல்லை. அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், இதில் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணி பார்க்கணும், திடீர்னு இதை ஃபோக்கு மாதிரி மாற்றணும், அப்படிலாம் ஒரு பெரிய ஒரு இமேஜினேஷன் இல்லை. இப்போ 2 நிமிஷம் முன்னாடி தான் நான் சொன்னேன், மகாரதபுர விஸ்வநாத் ஒரே சங்கதியை 15 தடவை போடுவாங்க. இப்போ நீங்கள் உடனே சொல்கிறீங்க பார்த்தீங்களா, திருப்பி அதே சங்கதியை திருப்பி திருப்பி பாடுறாங்கன்னு. ரெப்படிஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. பட் நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு புரியுது. ஒரே மாதிரி பாடுறாங்க ராகத்தை, ஒரே மாதிரி எல்லா ராகமும் ஒரே மாதிரி இருக்குது, கேட்குறது ஒரே மாதிரி இருக்குது. அதில் ஓடி பாடினாலும் ஒரே மாதிரி இருக்குது, கல்யாணி பாடினாலும் ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க, பேட்டர்ன், ஒரு கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர், ஃபார்ம். அகைன் இது வந்து ரொம்ப பிலோசாபிக்கலாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு என்ன காரணம்னா உழைப்பு இல்லை, நிறைய நல்ல பாட்டுகளை கேட்கல. இல்லை எல்லாரும் நிறைய பாட்டுலாம் கேட்க, நல்ல பாட்டுகளை கேட்கல. எல்லாரும் நல்ல பாட்டுலாம் கேட்குறாங்க. கான்டெம்பரரிஸை மட்டும் கேட்டால் போதும். கான்டெம்பரரிஸ்லாம் யாருமே கேட்கறது இல்லை சார். நீங்கள் வேற கான்டெம்பரரிஸ்லாம் கேட்கறதே இல்லை. எல்லாரும் லேப்டாப்பை திறந்தா எம்டிஆருங்கிறாங்க, கேவி நாராயணசுவாமிங்கிறாங்க, பழைய ராம்நாத் கிருஷ்ணங்கிறாங்க, பிருந்தா முக்தா, நல்ல பாட்டு எல்லாருமே எல்லாரும் கேட்கறாங்க. ஆனா லாஜிக் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அது இங்க வந்து இடிக்குது. அந்த சங்கீதத்தை உணர்வு பூர்வமா கேட்டு உள்வாங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அந்த சங்கீதத்தை அப்படியே கேட்டு இந்த சங்கதியை நான் ரிப்பீட் பண்றேன். இப்போ ராமகிருஷ்ணன் நான் வந்து அந்த 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 நோக்கம், அந்த அந்த அவர் அந்த ஏன் அந்த பாவை அப்படி கொடுக்குறாரு, நானும் பாடலாம், அவர் அப்படி பாடல. அந்த பாவை கம்மியா கொடுத்துட்டு மகரியை பெருசா கொடுக்குறாரு. ஏன் அப்படி பண்றாரு? அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஏன்? அவர் அந்த அந்த மூவ்மெண்ட்ல என்ன அழகா பார்த்தார். ஒரு நோட்டுக்கு இன்னொரு நோட்டுக்குள்ள கனெக்ஷன் இப்படி அப்படி கிளைட் பண்ணிட்டு வரும்போது அது ஏன் இப்படி இருக்கு? தீட்சிதர் ஏன் இப்படி கம்போஸ் பண்ணார் இந்த பாட்டை? ஜம்பு பத்தேல வந்து ஏன் அப்படியே தண்ணியில மிதக்கிற மாதிரியே இந்த பாட்டு இருக்கு? சரி, இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா சங்கீதம் தானா மாறும். பார்க்க மாட்டேங்கிறாங்க. பார்க்கறதுக்கான டைம் இல்லையே, இருக்கு இல்லை. ஆனா இந்த மனோதர்மத்துக்கு இவ்வளோ வாய்ப்பு வருது, இவ்வளோ கச்சேரி வருது, இவ்வளோ வெளிநாட்டு ஆஃபர் வரும்போது நான் ஏன் அதெல்லாம் பாடிக்கணுங்கிற எண்ணம் வருதா இல்லையா? டெஃபினட்டா. எனக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் தான் பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபுட்பாலை மிஸ் பண்ணி தான் ஆகணும்.
ரெண்டும் ஒரே சமயத்தில் நடந்தது அப்படின்னா, எனக்கு கிரிக்கெட் தான் பிடிக்கும் அப்படின்னா நான் கிரிக்கெட்டுக்கு தான் போவேன், ஃபுட்பாலுக்கு போக மாட்டேன். நீ ஃபுட்பாலை மிஸ் பண்ணிட்டியே அப்படின்னா அது ஓகே, இட்ஸ் அ ட்ரேட் ஆஃப் ஃபார் மீ. எனக்கு வந்து கச்சேரிகள் தான் முக்கியம், எனக்கு வந்து வெளிநாட்டில் போய் கச்சேரி பண்ணுறது தான் முக்கியம், பைசா சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நான் நினச்சேன்னா அது எனக்கு நடக்குதா, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அப்படிதான் இருப்பேன். உன் இசை வளரவே இல்லை அப்படின்னா தட்ஸ் அ ட்ரேட் ஆஃப். என்னால் இதையும் பண்ண முடியும் அதையும் பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதோட ஸ்பீடு குறையும். வெளிநாடு போகிறதோ இல்லை கச்சேரிகள் நிறைய பண்ணுறதோ அதோட ஒரு ஸ்பீடு கண்டிப்பாக குறையும். தினந்தோறும் தேதி ஓயாம கச்சேரி பண்ணிட்டு இருந்தா சங்கீதத்தை பற்றி யோசிக்கிறதுக்கான டைம் எங்க சார் இருக்கு? அதான் இல்லை, இப்போ யோசிக்கவே முடியாது. நீங்களும் நிறைய கச்சேரி பண்ணீங்களே, உங்களால் யோசிக்க முடியுதா நிறைய? நான் அந்த அளவுக்கு கச்சேரி ஒத்துக்கிறது இல்லை. நீங்கள் சீசன் மட்டும் வச்சு பேசக்கூடாது. பொதுவாகவே பாடுவேன், தேதி ஓயாமல் அந்த மாதிரி இல்லை. அது கான்சியஸாக ஒத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணமும் கிடையாது, அந்த மாதிரி பாடணுங்கிற ஒரு எண்ணமும் கிடையாது. கச்சேரியில் ஏதோ ஒரு ராகம் பாடுறீங்க, சட்டுன்னு அந்த ராகத்தில் ஒரு சினிமா பாட்டு வந்து உங்களுக்கு மனசில் வருது. அந்த சினிமா பாட்டில் அந்த ராகத்தை ரொம்ப ரொம்ப நல்லா கையாண்டிருக்காங்க. உதாரணமாக மன்னவன் வந்தாண்டியில் வந்து சுசீலா வந்து மன்னவன் ஒரு கல்யாணி இழுப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ராகத்தை பாடும்போது டக்குன்னு அந்த சினிமா பாட்டை லேசாக சினிமா பாட்டை நினைவுபடுத்துறாப்புல அதை டச் பண்ணிட்டு திரும்பி வராங்க. உதாரணமாக நம்ம சஞ்சய் சுப்ரமணியம் நிறைய செய்கிறாரு, அதை நானே நிறைய கேட்டிருக்கேன். ஆடியன்ஸ் பயங்கரமாக கை தட்டுறாங்க. அந்த அப்ரோச் சரியா அல்லது அது மாதிரி செய்யக்கூடாது சார்? இந்த சங்கீதத்தில் வந்து எதுவுமே சரி தவறுன்னு கிடையவே கிடையாது சார். ஏன்னா சில பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பாடகி வந்து அது சரியா அது சரியில்லை. சங்கீதத்தோட எல்லை, அதாவது பவுண்டரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த சங்கீதத்துக்கு இதான் பவுண்டரின்னு. ஆமாம், அந்த பவுண்டரி நம்ம தேடல தான் இருக்கு. நம்ம எவ்வளோ தேடுறோமோ அவ்வளோ கூட நம்ம பவுண்டரியை என்னை பொறுத்தவரை அது ஒரு கற்பனை. நம்ம பவுண்டரி விஸ்தரிச்சுன்னே போகலாம். அவங்களுக்கு அது அந்த நேரத்தில் பாடும்போது அந்த அந்த டியூன் ஞாபகம் வந்திருக்கு. நான் அதை சொன்னேனே அப்போவே, ராகம் பாடுறதோ எது பாடுறதா இருந்தாலும் நம்ம கேட்டது தான் வரும். நம்ம 90% நம்ம காதில் அது விழுந்திருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணி அவங்க பாடினாங்கன்னா இந்த ராகத்தோட ஒரு பாட்டு. ஏன்னா அமீர் கல்யாணி பாடுறாரு, திடீர்னு எண்ணூறு தோழி பாடுறாரு, எண்ணூறு தோழி இந்த பாட்டு வருது, அவருக்கு டக்குன்னு வருது, அந்த லைன் எடுக்கிறாரு, ரசிக்கிறாங்க. டெஃபினெட்லி அது வந்து ஒரு விதமா கொஞ்சம் கொஞ்சம் டவுன் தான், அது மாதிரி பண்ணக்கூடாது, அதெல்லாம் கிடையாது, மலிவு தான். அப்படி பார்த்தா அட்டானா ஆட ஆரம்பிக்கிறோம்னு எதிர்பார்க்கறதும் தப்பு தான். அது யார் தருவார் இந்த அரியாசம் வந்திருக்கலாம், அதுவும் சினிமா பாட்டு தானே, அதுவும் தப்பு தானே. அது மட்டும் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனா வந்து இது சினிமா பாட்டு பாட்டாரு அப்படின்னு, எல்லாமே ஒரு விதமான எக்ஸ்பிரஷன் தான் சார். சொல்லப்போனால் நிறைய இளையராஜாவோட சாங்ஸை கூட லேசாக டச் பண்ணி வருவார் அவர். டெஃபினெட்லி சின்ன கண்ணு நடிக்கிறான்லாம் பாட்டுக்காரு கேட்டு படிக்காரு. நானே குறப்பு பாடியிருக்கேன். சகரி கமனி நிச நீதமப்ப அந்த மாதிரி ராகம் லேசாக டச் பண்ணிட்டு போகுது. அதுக்கு நான் அதையே பிடிச்சுன்னு தொங்குறது இல்லை, பட் அந்த மாதிரி பாடுறது கண்டிப்பா அது ஒன்றும் தப்பு இல்லை, தப்பெல்லாம் அது கிடையாது. எந்த விதமான மலிவும் கிடையாது. அது நல்ல சங்கீதமாக இருக்கிற வரை உயர்வும் தாழ்வும் மனநிலை அவங்கவுங்க மனசு தான். அப்புறம் நீங்கள் நிறைய சிங்கர் மட்டும் இல்லை, நிறைய கம்போஸும் பண்ணியிருக்கீங்க, நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சாங்ஸ் எல்லாம் வேற நிறைய நீங்கள் கச்சேரி மேடைகளில் பிரபலமாக இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. முதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளோட கருத்து, நம்ம மைண்டில் இருக்கிற ஒரு கருத்தை எழுத்து வடிவத்தில் கொண்டு வர ஆசை இருக்கணும். ஆற்றல்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் பெரிய கம்போசர் ஆகிடுவேன், அதெல்லாம் இல்லை. ஒரு ஆசை இருக்கணும் முதல்ல, இதை நம்ம எழுதி பார்க்கலாமே, இது எப்படி எழுதி. ஏன்னா நம்ம நிறைய பாடல்களை ரசிக்கும் போது அந்த பாடலோட சாகித்யத்தையும் சேர்த்து தான் ரசிக்கிறோம். அதில் இருக்கிற அலிட்ரேஷன்னா சொல்றது இந்த பிராசம்னு சொல்லுவாங்க, எதுகை மோனேன்னு தமிழில் வரும் இல்லையா. அது அதெல்லாம் ரசிக்க தொடங்கினா நமக்கு ஒரு மாதிரி ஒரு வடிவம் ஒன்று வரும், நம்ம இப்படி பாட்டு எழுதலாம் ஒன்று. பட் ஓரளவு தமிழில் பாண்டித்யம் வேண்டாமா? பாண்டித்யம் இப்போ நம்ம தமிழோ சான்ஸ்கிரிட்டோ இல்லை, நம்ம கேட்டு நிறைய படித்து அந்த தெரிஞ்ச தமிழ் இருந்தால் அந்த அளவுக்கு பாட்டுக்கு போகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் எதுகை மோனை இல்லாமல் எழுதினா கூட அது செந்தொடைன்னு ஒரு வகையில் சேர்த்துடலாம். இது இருக்குது, எல்லாமே நம்மளோட இமோஷனோட எக்ஸ்பிரஷன் தானே சார். உங்கள் கம்போசிஷனில் பெஸ்ட்டாக ஒன்று பாடுங்களேன். நான் முதல்ல வந்து பண்ண ஆரம்பித்தது வந்து தில்லானாக்கள் தான். ஏன்னா ரொம்ப அப்போது நான் சொல்கிறது 2008 பரத மேடைகளுக்கு போயிடுச்சு அவங்க தில்லானாக்கள். 2-3 தில்லானா அதுக்காகவே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 2008 அப்போ லால்குடி சார் அவங்களோட தில்லானாலாம் கேட்கும்போது, பாலமுரளி சார் தில்லானா கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். வாவ், இப்படி ஒரு ஐடியா. ஏன்னா அப்போ கேட்குறதெல்லாம் புதுசு. ஸோ அந்த ஒரு இதில் தில்லானா கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா போக 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 நிறைய பாடல்கள் நிறைய இதெல்லாம் கேட்கும்போது வேறு ஜான்ராஸில் கூட கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டு பாடுங்களேன். எந்த நேரமும் உந்தன் நினைவே, எந்த நேரமும்
உந்தன் நினைவே சுந்தரியே என் காதலியே எந்த நேரமும் உந்தன் நினைவே சுந்தரியே என் காதலியே எந்த நேரமும் உந்தன் நினைவே. ஆஹா. இப்படி ஒரு பாட்டு. ஆமா, நீங்க பாரதியார் சாங்ஸ் நிறைய பாடுவீங்க, ம். கச்சேரிகள்லாம் நிறைய பாடுவீங்க. காணிநில வேண்டும் நீங்க பாடுவீங்க இல்லையா கச்சேரியில? பாடுவேன். அது பாடுங்களேன் கொஞ்சம். ஏன் ரொம்ப பிடிக்கும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம சின்ன வயசுல வந்து ஆடியோ கேசட் தான். அதுல ஒரு பாரதியார் ஆல்பம் உன்னிகிருஷ்ணன் சார்து. அதுல வர ஒரு பாட்டு இது. அது டியூன் பண்ணது திரு HMV ரகு அவர்கள் ஒரு டியூன். அப்போ எனக்கு அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. அப்புறமா அவரை சந்திக்க நேர்ந்த போது இந்த பாட்டை பற்றி நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார் இந்த பாட்டை பற்றி. கடைசியில் ஒரு சங்கதி ஒன்று ஆட் பண்ணேன். அது ரெக்கார்ட் பண்ண முடியல எங்களால். ஆனால் நீ வேணால் கச்சேரியில் பாடுறதா இருந்தால் இது பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு. லாஸ்ட்டில் வரும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டுக்களினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும், அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலுற வேணும், என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும். என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் பாருங்க. எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும்ங்கிறார். உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறார். இந்த வையத்தை மகிழ்விக்க வேண்டும், இந்த வையத்தை என்டர்டெயின் பண்ண வேண்டும், அந்த மாதிரிலாம் சொல்லலை. அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். எனிவே இது சொல்லிட்டு, எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும், இப்படிதான் ஆல்பம்ல இருக்கு. எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை, இது அவர் போட்ட சங்கதி. ரகு சார் அவர் சொல்லி கொடுத்தார் எனக்கு. ஸோ பாரதியார் சாங்ஸ் நிறையா பாடுவீங்க. உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? வீக்னஸ் வந்து எனக்கு சட்டுன்னு ரொம்ப சென்சிட்டிவ் தான். ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது இருந்தது, மைக் கோளாறு ஏதாவது இருந்ததுன்னா உடனே எனக்கு அஃபெக்ட் ஆகிடும். ஏதாவது ஒரு ஹம் நாய்ஸ் கேட்டேன்னா அந்த நாய்ஸ் காதில் போய் விழுந்ததுன்னா எனக்கு அஃபெக்ட் ஆகிடும். எனக்கு அது மைண்டை பாதர் பண்ணிகிட்டே இருக்கும். அது இப்போ ஸ்லோலி ட்ரைங் டு கம் அவுட் ஆஃப் இட். கத்திடுவீங்க. கத்துறது வேற விஷயம். மைண்ட் அப்செட் ஆச்சுனாலே போச்சு. பாசிட்டிவ்னு சொல்கிறது என்னென்னா, நிறைய விஷயங்கள் பிடிக்கும், ரசிப்பேன். ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் கூட அதில் ஏதாவது ஒரு அழகு இருந்தால் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரசிப்பேன். அது உடனே சொல்லவும் சொல்லிடுவேன். அது வந்து எனக்கு என்கிட்ட பிடிச்ச ஒரு குணமாக நான் கருதுறேன். உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு, ஏன் நீங்கள் சினிமாவில் ட்ரை பண்ணல? ட்ரை பண்ணேன்னா சினிமா பாட்டு மேடைகளில் தான் முதல்ல பாடிட்டு இருந்தேன். அபஸ்வரம் ராம்ஜி அவர்கள் இசைமேளை அதில் பாடிட்டு இருந்தேன் இல்லையா. அப்புறமா கர்நாடக சங்கீதத்தில் ஈர்ப்பு ஜாஸ்தியாச்சு. அப்படியே கர்நாடக சங்கீதம் கச்சேரி பாட ஆரம்பிச்சு. அப்படியே அதுவே. நீங்கள் PS நாராயணசாமி, சௌமியா 2 பேர்ட்டையும் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி முதல்ல ஆரம்பிச்சது என்னோட சித்தி திருமதி காயத்ரி மகேஷ்னு சொல்லி. சரி. அதுக்கப்புறம் திருமதி லீலாவதி கோபாலகிருஷ்ணன் மாமி நங்கநல்லூர்ல முசிறி சுப்பிரமணியர் அண்ட் TM தியாகராஜன் அவரோட ஸ்டூடெண்ட், டவுன் பாலு GNB சாரோட ஸ்டூடெண்ட். அப்புறம் லீலாவதி மாமியோட சன் திரு G ஸ்ரீகாந்த் அவர்கள்கிட்டையும் கத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா தான் PS நாராயணசுவாமி சார், சௌமியா அக்கா. இப்பயும் கத்துக்கிறீங்க? கண்டிப்பா. வெளிநாட்டு கச்சேரிகள் நிறைய பண்ணிருக்கீங்க இல்லையா? அதுல உள்ள மறக்க முடியாத சம்பவங்கள் தான் ஞாபகம் இருக்கா? அந்த ரசிகர்கள் எப்படி இருக்காங்க? குறிப்பா அமெரிக்கன் ரசிகர்கள் எப்படி இருக்காங்க? ரொம்ப கலாச்சாரத்தை ரொம்ப விரும்புகிற ஒரு மக்கள் தான் அவங்க. கலாச்சாரங்கிறதா இசை கலாச்சாரத்தோட சேர்த்தா. ஸோ வந்து நிறைய பேர் கச்சேரி கேட்க தான் கேட்குறாங்க. பட் அகைன் நான் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராப்ளமோட எஃபெக்ட் வந்து இப்போ கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு சில இடத்துல. ஏன்னா முன்னாடிலாம் ஒரு 2 hours டிரைவ் பண்ணிட்டு வந்து கச்சேரி கேட்பாங்க. கச்சேரி கேட்கணும், ஏன்னா அவ்வளோ கச்சேரி கேட்கணும்னு ஒரு ஆசை. அவ்வளோ அவங்களுக்கு கச்சேரி கேட்கறதுக்கு கிடைக்கல. இப்போ அந்த வீட்லேயே உட்காந்து யூடியூப்ல கேட்கறது பழகி போனதுனால கொஞ்சம் அதுக்கான என்ன இருந்தாலும் யூடியூப்ல இருக்கே அப்படிங்கிற மாதிரி. நம்மளே இப்போ ஒரு சினிமா வருது, OTTல வரட்டும் பார்த்துக்கலாம், ஏன் போய் கூட்டத்தில் போய் தேட்டரில் உட்காந்து. OTTயே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தேட்டரில் தானே போய் பார்ப்போம். இல்லை சன் டிவியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், டிவியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு இப்போ. ஆனா ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் நிஜமாவே நல்லா கேட்குறாங்க. ஏஷியன் கிரௌடு வேற, அமெரிக்காவில் செட்டில் அந்த கிரௌடு வேற இல்லையா? அப்படிலாம் எல்லாம் கிடையாது, ஒண்ணுதான். அப்படிலாம் கிடையாது. அப்போ என்னன்னா, எந்த கண்ட்ரிக்கோ எந்த கண்ட்ரிக்கு வந்து நிறைய சங்கீத வித்வான்கள் போய் 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 பாடியிருக்காங்களோ அவங்களுக்கு கேள்வி ஞானம் ஜாஸ்தியா இருக்கும். நிறைய கேட்டிருப்பாங்க. நம்ம இன்னும் பாடினாலே அவங்களுக்கு இதுன்னு தெரியும். பட் சில இடத்துலலாம் கச்சேரி ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். ஜப்பான் அந்த மாதிரி இடத்துலலாம் கச்சேரி கம்மியாக தான் நடக்கும். ஆனால் அவங்க வந்து என்னன்னா, இந்த இசை ரொம்ப வித்தியாசமா இருக்கு கேட்கறதுக்கு. நான் சொல்ற ஜாப்பனீஸ் சொல்றேன். அங்க இருக்கிற இந்தியன்ஸும் ஆஹா நம்ம இசையை கேட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ அவங்களும் கேட்க தான் செய்யறாங்க. மெட்ராஸில் உள்ள சபாக்கள்லாம் விருதுகள் கொடுக்கும்போது சரியா கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நியாயமா கொடுக்குறாங்களா அல்லது ஏதோ ஒரு கணக்கில் தான் கொடுக்குறாங்களா? சார் அவங்க சபா வந்து அவங்களுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும். அவங்க டிசைட் பண்ணி விருது கொடுக்குறாங்க. அது ரெகுலரான பதில் இல்லை அது அவங்களோட விருப்பம் தான். இதுல நம்ம கருத்தை இப்போ நான் ஒரு சபா ஆரம்பிச்சு நான் விருது கொடுக்க ஆரம்பிச்சிடலாமே, அது மாதிரி சொல்றதுக்கு. அவங்க கருத்தை மதிச்சு யாருக்கு அவங்க விருது. பாரம்பரிய சபாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நிறைய நல்ல வித்வான்கள் ஊர் சைட்லாம் ஏகப்பட்ட நாசர வித்வான்கள் இருக்காங்க. நாசரத்தையே வாசி ஓஞ்சி போனவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் விட்டு திரும்ப மெட்ராஸ், ட்ரிப்ளிகேனி, மயிலாப்பூர் இந்த வட்டாரத்திலேயே திரும்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களையே கொடுக்கறது, இவங்களே கொடுத்து இவங்களே வாங்கிக்கிட்டு இதே கூத்து வருஷம் பார்க்க முடியுது. விருது வரைக்கும் போகாம அவங்களுக்கு முதல்ல கச்சேரி இருக்கா? கச்சேரி இல்லை, அது கொடுமை. கச்சேரி இல்லை, அவங்களாம் யாரும் கூப்பிட்டு அது மங்களவாத்தியத்தோடு முடிஞ்சு போச்சு. அது ஒரு பக்கம் நடக்குது. மங்களவாத்தியம் சத்தத்தை கலப்புறது, அது கூட ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது எழுச்சி போங்கிற அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்க. அதுவும் நடக்குது. தப்பு. அதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. பட் அந்த மாதிரி நல்ல கலைஞர்களுக்கு விருது கொடுக்குற ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி விருதுகளும் கொடுக்கல. அந்த மாதிரி ஊர் சைடு வித்வான்கள்லாம் மெட்ராஸ்ல செட்டில் ஆகி இங்கே கொஞ்சம் லாபிங் பண்ணாதான் அதுவும் நடக்குது. அப்படியும் பார்க்கலாம் அந்த விஷயத்த. இன்னொரு மெட்ராஸ்ல இருந்தா தானே அவங்க அப்படி ஒருத்தங்க இருக்காங்கிறதே தெரியும். எவ்வளோ பேர் வித்வான்கள் எல்லா ஊர்லயும் பாடுறாங்க. அவங்க எல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. எவ்வளவு பேர் வந்து ஊரா கமிட்டி எதுக்கு இருக்கு? கமிட்டி ஊரா சுத்தணுங்கிறதுல எவ்வளவு அது தானே வந்துருமே. ஒரு செய்தி வந்து நல்லா வாய்ச்சா, நான் உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு மன்னார்டி வாசுன்னு ஒருத்தர் இருக்காரு, மன்னார்டி வாசுவன் தவுள் அப்படி வாசிப்பாரு. திருப்பங்கூர் முத்துக்குமரசாமி தெரியும். ஸோ இந்த மாதிரி வித்வான்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்க வாசிப்பை கேட்டும்போது ஐயோ இவங்கெல்லாம் இருக்காங்களேங்கிறதே இவங்க கண்ணு தெரியல. இல்ல தெரியுது. எல்லாம் இவ்வளவு லயத்தை தலையில வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் எங்கேயும் நீங்க தெரிஞ்ச 2 பேரையே சொல்றீங்க சார். இது தெரியாத பல பேர் இருக்காங்க. இன்னும் தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பேட்டியில் நம்ம கூட லிஸ்ட் எடுக்க முடியாதுங்கிறனால நான் பாதியோட நிறுத்திக்கிட்டேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணம் வந்து ஏகே பழனிவேல் இருக்காரு. ஹரித்வாரம் ஏகே பழனிவேல் பெரிய ஜாம்பவான். இன்னும் அவருக்கு வந்து இது கொடுக்கல, சங்கீத கலாநிதி கொடுக்கல. தோங்கிறாங்க. ஸோ இது மாதிரி நான் லிஸ்ட் யோசிச்சு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு காரணத்தால அவங்கெல்லாம் அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுறாங்க. என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம் தெரியல சார். நான் எனக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் நான் இந்த ஒரு விஷயத்தோட நான் அந்த ஆர்கனைசேஷனோட ரிலேட்டட் கிடையாது. ஆனால் என்னோட கருத்துன்னா இவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். இவங்க எல்லாருக்கும் டெஃபினட்டாக கொடுக்கணும். எந்த விருதுங்கிறது வந்து இப்போ அவங்க அந்த விருது ஆசைப்படுறாங்களா, இந்த விருது அவங்க அபேட்சிக்கிறாங்களா அப்படிங்கிறது அது இல்லை. அது முக்கியம் கிடையாது. அவர்களை கௌரவிக்க வேண்டும். இல்லை, இந்த விழா கமிட்டின்னு சொல்கிறாங்களே, ஒவ்வொரு சபாக்கும் கமிட்டி இருக்குது, செலக்ட் பண்ணுறாங்களே, அவங்க தாம்பரம் தாண்டி யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறேன். தாம்பரம் தாண்டி யோசிக்கணும். அதுக்கான ஒரு குரல் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி இப்போ இருக்கிற சபாஸ் தான் பண்ணுறதில்லை அப்படின்னா அதுக்கான நிறைய சபாஸ் உருவாகி அதுக்கான விருதுகளும் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ நாதஸ்வர வித்வான்களுக்குன்னு தனியாக விருது வழங்குறக்குரிய ஒரு சபாவும் இருக்கு. இல்லை மீன்லேயே கொடுக்கலாமே, ஏன் அதுக்குன்னு கொடுக்கணும். இதை பார்த்து அவங்களும் கொடுப்பாங்க. ஏன்னா மங்களவாத்தியம் நம்மளுடைய பாரம்பரிய வாத்தியம் இது மாதிரி ராஜாவாத்தியம் கிடையாதுன்னு பேசிவிட்டு அவங்கள ஓரமாக ஒதுக்கிச்சா என்ன அர்த்தம் இருக்கு? தப்பு தான். ஸோ உங்களுக்கு 36 வயசு ஆயிடுச்சு இல்லையா? 37. இந்த சின்ன வயசுல இந்த ஹைட்டுக்கு வருவோம் அப்படிங்கிறது, இந்த உயரத்தை தொடுவோம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா அல்லது இன்னும் தொட வேண்டிய உயரம் பாக்கி இருக்க? உயரம் நான் இப்படி பார்க்கறது இல்லை. நான் இப்படிதான் பார்க்குறேன். இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதனால் கிடைக்கும் புகழ், பணம், இது வந்து இன்சிடென்டல் தான். எதிர்பார்த்த புகழ் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? நான் எதிர்பார்க்கலையே. கிடைச்ச வரைக்கும் நல்லதுதான். இன்னைக்கு கர்நாடிக் மியூசிக் வட்டாரம் எல்லாத்துலேயும் பரத் சுந்தர் அப்படின்னா நல்ல பாட்டு, விறுவிறுப்பான பாட்டு அப்படிங்கிறப்பல ஒரு பேர் எடுத்துட்டீங்க. அதான் நான் கேட்டேன். இல்லை, அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது ரொம்ப 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 மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பட் என்னுடைய
தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒன்று வச்சிருக்கீங்களா இதை அடையணும் நம்ம அப்படின்னு? ஏன்னா அந்த மாதிரி ஒன்று வச்சா அதை நம்ம லிமிட் பண்ணிடுங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். இதுக்காக தான் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா அதோட ஓகே இது கிடைச்சாச்சுன்னா அப்போ கொஞ்சம் லெத்தார்ஜிக் ஆகிடுவேன். ஸோ ரொம்ப திட்டம்லாம் போடுறது இல்லை லைஃப்பை, லெட் இட் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ், அந்த கேட்டகரி நீங்கள். சார் லைஃப்ங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் சார். நீங்கள் எனக்கு நேற்றுக்கு கால் பண்ணுவீங்க, முந்தா நேற்றுக்கு கால் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுமா? தெரியாது. எதாச்சியாக நடந்த ஒரு விஷயம், நீங்கள் பேசுனீங்க, இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன், இன்டர்வியூ எடுக்கிறீங்க. லைஃப்பை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது சார், பிளான்லாம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஓகே இந்த மாதிரி இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இது என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வைக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். லைஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு இன்னும் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அது இந்த மாதிரி பிளானிங்குள்ளே அதே மாதிரி தான் இசையும், இப்படி பிளானிங்குள்ளெல்லாம் சுருக்க முடியாது. பல வித்வான்கள் இன்னைக்கு பெண்களை வந்து அக்காம்பனி ஆர்டிஸ்டாக போடுறத வந்து அது ஏதோ கௌரவ குறைச்சலான்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த நிலைமை இருக்குது. நீங்கள் நிறைய பெண்கள் அக்காம்பனி ஆர்டிஸ்டாக போட்டிருக்கீங்களா, போடுவீங்களா? டெஃபினட்டாக போடுவேன், டெஃபினட்டாக வாசிக்கிறாங்க. ஏதோ ஒரு அசௌரியம் நினச்சி அவங்க போட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். அந்த மாதிரிலாம் நினச்சா நிஜமாவே ரொம்ப தப்பு. அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ஜெண்டரை தாண்டி நம்மளோட அவங்க நல்லா வாசிச்சாங்கன்னா. கர்நாடிக் மியூசிக் வேர்ல்டில் ஜெண்டர் பயஸ் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. 100% இருக்கு, 100% இருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்குது, கர்நாடிக் மியூசிக் வேர்ல்ட்லையும் இருக்குது, இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எப்போ ஒரு ரொம்ப ரொம்ப நல்லா பாடுவீங்க? மதுரமணியருடைய ஆல் டைம் ஃபேவரேட்டு அந்த ஒரு 4 லைனோட முடிச்சிடலாமா? கண்டிப்பாக. எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ எந்தன் களி தீர எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ எந்தன் களி தீர எப்போ வருவாரோ எந்தன் களி தீர செப்பிய தில்லை சிதம்பர நாதன் எப்போ வருவாரோ. ஓ ஓ ஓ. ஸோ பல விஷயங்களை ரொம்ப அருமையாக பேசுனீங்க, ரொம்ப ஆழமாகவும் பேசுனீங்க. மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி.